ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு பெங்களூரில் நடைபெற்ற சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். அதில் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகப்படக்கூடிய இருவரை என்ஐஏ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த இருவருமே கன்னியாகுமரி எஸ்எஸ்ஐ வில்சன் என்று சொல்லக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடையவர்கள் அப்படிங்கிறதையும் என்ஐஏ ரிலீஸ் பண்ணியிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல் மார்ச் 1 ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு நடைபெற்றது. அது பலரும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட உடனே அது ரெக்கவர் ஆகிடுச்சு. அந்த ஹோட்டல் நிர்வாகம் உடனடியாக அது சரி செய்து மீண்டும் ஒரு வாரத்துக்குள்ளாரையே அது இயல்பு நிலைக்கு திரும்பி வேகமாக இயங்க ஆரம்பித்தது. அதன் மூலம் அவர்கள் சொல்லணும்னா, இது போன்ற கோழைத்தனமான தாக்குதலுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படிங்கிறத காட்டுவது அந்த மன உறுதியை தெரிந்தது. அது ஒரு பக்கம். ஆனால் இந்த குண்டுவெடிப்பு நடந்த உடனேயே ஆளும் காங்கிரஸ் அரசு எப்போதும் போல் எப்படி இங்கே தமிழகத்தில் இப்போது வரை சிலிண்டர் பிளாஸ்ட், சிலிண்டர் குண்டுவெடிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அங்கே மாற்றுவதற்கு நினைத்தாங்க. ஆனாலும் சில தடயங்கள் கிடைச்சதுனால உடனடியாக அவர்களால் அது போன்ற காரணங்களை சொல்ல முடியல. ஆனால் சோஷியல் மீடியாவில் பெரிய அளவு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இது சிலிண்டர் லீக்கேஜாக இருக்கும் அப்படிங்கிறதுல காங்கிரஸ் ஹேண்டில்லேருந்து இல்லை அவங்க செட்டப் பண்ண ஹேண்டில்லேருந்து நிறையா பேர் சோஷியல் மீடியாவில் எழுத ஆரம்பித்தாங்க. ஆனாலும் மிக விரைவிலேயே அந்த உண்மை தெரிந்தது. இது ஒரு சதி பயங்கரவாத தாக்குதல் தான் அப்படின்னு. ஃபுட்டேஜ், அதாவது சரியான அந்த ஆதாரங்கள் கிடைக்காத வச்சு, ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அவர் எங்கெல்லாம் அந்த பயங்கரவாதி போயிருக்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போடும் பொழுது அவர் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறாரு. பிறகு குண்டு வெடித்ததுக்கு பிறகு ஒரு இடத்துக்கு போகிறார். அது ஒரு மத வழிபாட்டு இடத்திற்கு போகிறாரு. அதுலேருந்து தெரிஞ்சது அவர் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது தெளிவாக தெரிந்து விட்டது. பிறகு இன்னும் பல ஃபுட்டேஜ் அந்த கண்டினியூட்டி கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இந்த ஒரு கேப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அந்த கேப்பில் இருக்கக்கூடிய தலை மயிர் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது எங்கே இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மாலில் அந்த கேப்பு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. பிறகு அதை இன்னும் அவங்க தொடர்பு படுத்தி என்ஐஏ விசாரணைக்கும் பொழுது தான் அவர்களை 2 பேரை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒருத்தன் முசாஃபர் ஹுசைன் சாஹிப் அப்படிங்கிறவனும் அப்துல் மதீன் தாஹா அப்படிங்கிறவங்க. இந்த 2 பேரும் சென்னையிலே மோர் தென் 45 டேஸ் தங்கியிருக்காங்க. திருவல்லிக்கேணியில் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், பாஜகவுடைய அரசியல் தலைவர், எங்கள் பெண் தலைவர் சோபா கரந்தலை ஒரு இதில் பேசும் பொழுது ஆவேசத்தில் அது வாய் தவறி சொன்னாங்களா இல்லை வேண்டுமெனே அப்படி சொல்லியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. தமிழகத்திலேருந்து இங்கே குண்டு வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு போகிற போக்கில் சொன்னதாகவும், உடனே அது சொன்னது ஒரு பாஜக தலைவர் என்பதனால அது ஒரு பிராந்திய உணர்வோடும் மொழி வெறியோடும் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் உட்பட பல கண்டன அறிக்கைகள்லாம் விட்டாங்க. தமிழர்கள் எல்லாரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்மளும் அதை எதிர்க்க போகிறோம். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா அது உண்மையாக இருக்க. இப்போ 45 நாள் இங்கே தானே தங்கியிருக்கிறான். ஒரு பயங்கரவாதி இங்கே தங்கி அவன் அந்த செயல்பாடுகளை அவனால் இங்கே செய்ய முடியுதுன்னா அதற்கு இந்த தளம் அமைத்து கொடுத்துருக்கிற மாதிரியான ஆட்சி இங்கே நடக்குதுன்னு தானே அர்த்தம். லா அண்ட் ஆர்டர் அந்த அளவுக்கு இருக்குங்கிறது தானே இதில் தெரியுது. அப்படிங்கிறதும் இதில் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, இந்த 2 பேரும் என்ஐஏ விசாரணையில் இந்த இருவரும் களியக்காவிளையிலே எஸ்எஸ்ஐ வில்சன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதில் தொடர்புடையவர்கள். ஆம், அந்த விசாரணை அதாவது ஜனவரி மாதம் 2020 இந்த கொலை நடக்குது. அதில் காஜா மொய்தீன், ஷஹாபுதீன் அவர்களோடு சேர்ந்து இவர்களும் ஈடுபட்டிருக்காங்க. யார்? இந்த ஹுசைன் சாஹிமும் அப்துல் மதீன் தாஹாவும். இவங்களும் அந்த மாஸ்டர் மைண்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தான். இவங்களுடைய அட்டாக் ஐஎஸ்ஐஎஸ் அந்த மாடலில் ஹல் ஹிந்து மாடல் அட்டாக் அப்படின்னு திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுடுவது, இது போன்ற ஒரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்படி பக்கத்து மாநிலங்களிலே நடக்கக்கூடிய பல பயங்கரவாத செயல்களுக்கு தமிழகத்தோடு தொடர்பு இருக்கிறது. சரி, இங்கேருந்து போகிற தூரம் தானேங்க 5 மணி நேரத்தில் இங்கேருந்து பெங்களூர் போயிடலாமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மேங்களூரில் குக்கர் குண்டு வெடிப்பு நடந்தது. அதுவும் இந்த 2 பேருக்கு தொடருக்கு. சரி, அந்த குக்கர் குண்டு வெடிப்பில் இருந்தவன் சிம் கார்டு பயன்படுத்தியதுன்னா நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சருடைய பேரில் தான் இங்கே வாங்கியிருக்கான். அவன் கோயம்புத்தூருக்கு பல முறை வந்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது.
ஸ்ரீலங்காவில் சர்ச்சில் குண்டு வெடிப்பு நடக்குது. அந்த பயங்கரவாத செயல்களுக்கும் தமிழகத்திற்கும் தொடர்பு அப்படிங்கிறது வருது. ஆகவே ஒரு ஹாட் பெட் பயங்கரவாத செயல்களுக்கு ஒரு களமாக இருக்கிறது தமிழகம். அதற்கு காரணம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் செய்யக்கூடிய முதல்ல தீவிரமாக ஒரு கட்சி இருந்தது. இல்லை அதற்கு போட்டியாக நாங்களும் இறங்கியிருக்கோம்னு சொல்லி ஏற்கனவே ஆட்சி செய்த இப்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் அதில் களத்தில் இறங்கி இருக்கிறதுனால இந்த பயங்கரவாதிகளுக்கு இன்னும் துளிர் விட்டது மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சோபா கரந்திலேக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவித்த பொழுது பாஜக இப்படியெல்லாம் சொல்லுது, பயங்கர தமிழகத்தை இப்படி முத்திரை, தமிழர்களை இப்படி முத்திரை குத்துறாங்க. அதோடு சேர்த்து ஒரு விஷயத்தை நாம் இங்கே சேர்ந்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா NDTVயில் அந்த இன்டர்வியூ நீங்கள் பார்க்கலாம். சரத்பவார் அப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது காங்கிரஸ் மகாராஷ்டிராவை ஆண்டு கொண்டு இருந்தது. அப்பொழுது தான் உங்களுக்கு தெரியும் மும்பை குண்டுவெடிப்பு நடந்தது. அந்த குண்டுவெடிப்பு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்தது. அதிகமாக சிவசேனா இன்ஃப்ளூயன்ஸர் இருக்கக்கூடிய இடத்துலாம் நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஏர் இந்தியா அலுவலகத்தில் சிவசேனாவுடைய பார்ட்டி ஆஃபீஸ்லேயெல்லாம் குண்டுவெடிப்பு நடந்தது. பலர் இறந்து போனார்கள்னு. அந்த இடத்தை ஆய்வு செய்ய இவரை டெப்யூட் பண்ணுறாரு நரசிம்மராவ். இவர் அந்த இடத்துக்கு பார்க்குறாரு. ஏன்னா அப்பொழுது இன்ஃப்ளூயன்சிங் லீடர் மகாராஷ்டிராவில் இவர் தான் அப்படிங்கிறதுனால இவர் போனால் தான் சரி இருக்கணும். இவரை டெப்யூட் பண்ணுறாங்க. இவர் பார்த்துட்டு எல்லாரும் ஊடகவியலாளருக்கு கேட்குறாங்க. அது அந்த நேரத்தில் சிவசேனா அப்போ பால் தாக்கரேலாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய இருந்துச்சு. இது இந்து இஸ்லாமிய ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிவிடும் அப்படிங்கிறதுக்கு இவர் உடனே அப்படி ஆகிவிடுங்கிறதுனால இவர் புதுசாக யோசிக்கிறாராம். என்னென்னா இந்த குண்டு வெடிப்பை பற்றி எப்படி நினைக்கிறீங்கன்னு தான் நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க 10 இடத்துல தான் குண்டு வெடிச்சதுன்னு. 11வது இடத்துலையும் குண்டு வச்சுருக்கு. அது ஏர் இந்தியா பக்கத்தில் அந்த ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது. அந்த குண்டு வெடிப்பில் சில தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு விசாரணையில். அந்த பேட்டர்னை பார்த்தா எல்டிடி, அதாவது சவுத் தமிழ்நாடுக்கு தொடர்புடைய ஸ்ரீலங்கன் அவங்களுடைய பயங்கரவாத செயல் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு அந்த மீடியாக்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கொடுக்குறப்ப இல்லை நான் வேணும்னே பொய்யா சொன்னேன், ஏன்னா இது இந்து முஸ்லீம் கலவரமாக ஆகிவிடும், எனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை வைத்து நான் இப்படி சொன்னால் அது டைவெர்ட் ஆகுங்கிறதுக்காக அப்படின்னு. ஏற்கனவே இந்த சிவசேனா என்ற ஒரு கட்சி தோன்றியதே எப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்று கம்யூனிச இந்த யூனியனுக்கு எதிராக இந்திரா காந்தியால் வளர்க்கப்பட்டதுன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட சவுத் இண்டியனோட இன்ஃப்ளூயன்ஸ் மகாராஷ்டிரத்தில் இருக்குது. குறிப்பாக தமிழர்கள் கேரளாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இதை ஒடுக்குவதற்காக தானே அந்த கட்சி அதை வைத்து பிரச்சாரம் செய்து தான் அது வளர்ந்தது. ஸோ ஒரு என்மிட்டி இருக்கிற நேரத்தில் தமிழர்கள் தான் இது காரணம்னா இன்னும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்ன நடந்திருக்கும்? அப்போதெல்லாம் குரல் கொடுக்காத இவர்கள் இப்போ இதுதான் அந்த எதுக்கு இதை இப்போ சொல்கிறடா அப்படின்னு கேட்கலாம். இண்டி கூட்டணியில் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த மொழி ரீதியாக பிராந்திய ரீதியாக பிஜேபியுடைய ஏதோ ஒரு தலைவர் சொல்லிட்டார்னு இந்த குற்றச்சாட்டை சொல்கிறார்களே, இப்போ இது போன்ற விஷயத்துக்கு என்ன சொல்ல போகிறார்? ஆகவே இது போன்ற கட்சிகள் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக இருப்பதனால தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. இப்போ நமக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா என்ஐஏ இந்த விசாரணையை முன்னெடுத்திருக்கிறது. சித்தாராமையா உடனடியாக அது அவருடைய, ஏன்னா அதுக்கான எந்த தடயமும் ஆரம்பத்தில் இல்லாதனால நம்ம இது ஆரம்பித்தோன்னா சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால அவர் ஸ்மார்ட்டாக உடனே என்ஐஏட்ட கொடுத்துட்டார். அதனால தான் இந்த அளவிற்காவது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. முழு விசாரணை நடக்கணும். தமிழகத்திற்கு என்னென்னலாம் இதில், அதாவது தமிழகத்தில் இந்த பயங்கரவாதிகளுக்கு யாரெல்லாம் இங்கே உதவி செய்திருக்கிறார்கள் என்ற முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை.